ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பிளாக் தண்டருக்கு பார்க்க போகிறோம். ரிஷு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான், பரவாயில்ல. பட் நம்ம அப்படியே கிளம்புறது தானே, நைட்டு தான் நம்ம கிளம்புறோம், அதனால் அவன் தூங்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படியே தூங்கி எழும்பினதும் கொண்டு நேரம் நம்ம பிளாக் தண்டரில் நிறுத்த போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியாக ட்ரிப் போகும்போது இனோவா காரில் தான் போவோம், அதாவது வேறு கார் வாடகைக்கு எடுத்து அந்த காரில் தான் போவோம். ஆனால் இந்த டைம் வேன் பிடிச்சி போகலாம், ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, ஸோ இடம் பத்தாது. அதனால் ஒரு குட்டியாக வேன் பிடிச்சி போகலாம் அப்படின்னு இந்த டைம் வேன் பிடிச்சி அதில் போகிறோம். எங்கள் அண்ணன் ஏதோ ஸ்பீச் கொடுக்குறேன்னு கொடுத்துட்ருக்கேன், வாங்க பார்க்கலாம். எனக்கு எப்படியே கேன்சல் ஆயிடுச்சு, ஆனால் நான் சந்தோஷப்படியாக தான் நினைச்சேன். நீங்களும் அதே மாதிரி இல்லை நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமா ஜாலியாக ஒரு டூருக்கு போனோமா, எந்த ஒரு கவலையும் மனசில் வச்சுருக்காங்க. இந்த 2 நாள் முடிஞ்ச வரை என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். என்ன சொல்லுங்க, நம்ம சின்ன வயசுல எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம், நம்ம பிள்ளைகள் இருக்காவ, நம்ம இருக்கோம், இதே மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்காது, சரியா? அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். இல்ல எல்லாருக்கும் லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அதை இங்க யோசிக்காதுங்க, ஜாலியா இருக்கு, சரியா? எல்லாம் நீங்க இல்ல என்ன விஷயம் இருந்தாலும் மாறி மாறி ஏதாவது கேட்கணும், இதெல்லாம் எல்லாம் வீட்டுல போய் கேளுங்க. இங்க என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். யாராவது இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம நாளைக்கு எங்க போறோம், நாளைக்கு நம்ம பிளாக் தண்டர் போறோம். சும்மா ஏதோ அவசரப்பட்டு முடிஞ்ச அளவு எவ்வளவு ஃப்ரீயா இல்ல எவ்வளவு ஃப்ரீயா என்ஜாய் பண்ண. அதே மாதிரி சொல்லு, ஒரு நேரம் யாரும் சாப்பிடாட்ட ஒன்னும் குறைஞ்சு போவாது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. யாராவது சண்டை இதெல்லாம் கேள்விப்பட்டேன்னா என் லைஃப்ல இனி நான் கிடையாது. அப்புறமா நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே 11க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் டீ குடிக்க வேண்டியவங்களுக்கு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காந்துருந்தேன், அதனால நான் அவ்வளோவா தூங்கலை. ஏன்னா நம்ம இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வேன் பிடிச்சி போகிறோமா, அதனால் எப்படி டிரைவர்ஸ் தூங்கிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம். அதனால் அந்த பயத்துலேயே தூக்கம் வரல. ஆனால் 2 டிரைவர் இருந்தாங்க, ஸோ அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. 2 பேரும் ஒரு ஆள் கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணதை இன்னொருத்தவங்க ட்ரைவ் பண்ணுவாங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. நல்லா சேஃபாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ மார்னிங் விடிஞ்சதும் ஒருத்தராக எழும்பியாச்சு. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா நேரம் நம்ம பிளாக் தண்டருக்கு தான் போகிறோம், அதனால் அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நேரம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நைட்டு தானே நம்ம கிளம்பணும்.
போகிறோம், நம்ம எங்கே போகிறோம்? ஸோ இங்கே வந்து எங்கள் அக்கா வந்து கணக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு என்ன அதுன்னெலாம் எழுதிட்டுருக்கா. பெட்ரோல் போடுறதுலேருந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாம் வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நோட் பண்ணி மொத்தமாக வச்சுருவாங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டு தான் நம்ம போகிறது. போயிட்டு ஒரு ஃபேமிலிக்கு என்ன வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு டூரும் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வர்றது. அப்போ தான் வந்து ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும். இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ பிளாக் தண்டர் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஹோட்டல் போயிட்டு பூரி தோசை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி கடான்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து வண்டி பிளாக் தண்டருக்கு தான் போக போகுது. சொல்லுங்க ஒருக்கா கூட என்ன வேணும் சாப்பிடாதா? இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ இப்போ நம்ம பிளாக் தண்டருக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு பார்க்கிங்கில் வண்டியெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து டைமுக்கு உள்ளே போகிறோம். 9:30க்கு வந்து ஓப்பன் ஆகுன்னு போட்டிருந்து நாங்கள் வந்து 9க்கெல்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். அப்புறமா வந்து உள்ளே போகும்போதும் கரெக்டாக தான் ரீச் ஆனோம். சகர்ஷ் உள்ள போமா? சகர்ஷ் உள்ள போமா? உள்ள போலாமா? என்ன பண்ண போறோம் சாஷு? என்ன பண்ண போறோம்? விளையாட போறோம். வாங்க நம்ம ஐ லவ் பிளாக் தண்டர்ல போட்டோ எடுப்போம். ஸோ அவங்கெல்லாம் உள்ளே டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க. நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்தது இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியில் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்கூல் அப்புறமா காலேஜ்லேருந்துலாம் பசங்க டூர் வந்திருந்தாங்க. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுதுன்னு உள்ளே போகிறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிக்கெட் வந்துருச்சு. இதில் என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட்டு ஃபஸ்ட்டாக போய் டிக்கெட் எடுத்தது நாங்கள் தான் போல். அது பயங்கர ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டிக்கெட்டா? நம்ம ஃபர்ஸ்டா? வெரி குட். முதல் ஆளாக உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துச்சு. Thank you. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட். பார்க்கிங் வந்த பின் அந்த சைடு வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 900 rupees வந்து டிக்கெட்டு. இதில் வந்து எங்கள் அக்காவோட பையன் மட்டும்தான், அவனுக்கு வந்து 7 ஆகுது ஏஜ், அவனுக்கு மட்டும்தான் டிக்கெட் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து 100 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஹாஃப் டிக்கெட் உண்டு. அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்காதுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா எல்லாருக்கும், என் அக்காவோட செகண்ட் பையன் அவனுக்கு 2.5 years ஆகுது, அவனை மட்டும் தள்ளி பாக்கி எல்லாருக்கும் டிக்கெட் உண்டு, ஹாஃப் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே அப்புறம் டிக்கெட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட்ஸுக்கெல்லாம் போயிட்டு ஆஃப்டர்நூன் தானே நம்ம வாட்டர் ரைட்ஸில் இறங்குவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரைட்ஸுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெயின் ஃபாரஸ்ட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து தண்ணியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லாக்கர் ரூமில் போய் நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஃபோன் இதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாக்கர் வந்து 2 ரூம் எடுத்துருந்தோம். கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு தனியாக எடுத்து அப்படி வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து தண்ணியில் இறங்கும்போது லைட்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு சிலிக்கான் பேக் மாதிரி ஒன்று வாங்கிட்டோம் 150 rupeesக்கு. ஆனால் நான் ஃபுல்லாக வாட்டர் ரைட்ஸ்லலாம் எடுக்கல, பயம். அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வச்சுட்டோம் மொபைலை. போகலாம், வெளியே போகலாம். நீங்கள் வரட்டும், மறந்தப்புறம் போகலான்னா. ஆமாம், வந்த பிறகு போகலாம். வெளியே போகிறது only small kids, not for you.
பார்த்து பாய் லட்சு பாய் பாய் ஏ ஹாய் ரிஷு ஹாய் ஹாய் வெரி சர்ஷ் பாய் பாராசூட்ல போறீங்களா டாடா ரிஷு சுபாஷ் பாய் ரிஷு எதுல இருக்கணும் இப்போ பாராசூட்ல ரிஷு கிட்ட எதுல இருக்கணும் பாராசூட் நல்லா பறந்து போவோமா அப்பா பறந்து போவோம் அப்பா பிடிச்சுக்கோ அப்பா ஹெலிகாப்டர் மட்டும் தான் போயிட்டே இருக்கும் அப்படியே சரி அப்பா பிடிச்சுக்கோ அப்பா பறந்துறாம பத்திரமா பாத்துக்கோ பாக்க மாட்டேலே ஏ மோக்ல அப்பா ஏய் டார்டாய் ஆமா மீனா பொரிச்சு சாப்பிடுங்க அண்ணா கிடக்கு ஆமைக்கு எவ்வளவு வருஷம் அண்ணா ஒண்ணு இருக்கு அது வாழறது இன்னொரு வருஷம் அங்க ரிஷு பேர் மேல யாரு யார் மேல யாரு போச்சு அப்படிதான் அர்ஜுனர் வில்லு அரிச்சத சொல்லி போச்சு யாரு இங்க பாருங்க சரிதான் சிங் இந்த ரைங் சரி வாங்க சித்ரா நானே ஏறதான் போறேன் போமா ஐஸ்வர்யா காலு உள்ளங்காலு இருக்கு டேய் அங்க இருந்து அப்படியே உருண்டு விழுந்து பாத்து சரி ஒரு டான்ஸ போடுங்க அப்படியே சரி போ ஏ ரபிட் போ மக்களே போ யார் பதுக்க யாரு வா நான் வரலண்ணா கரெக்ட்டா ஃப்ரெண்ட் அந்த நிக்க ரெடில மழை நிறைய we are waiting for ride what ride is this in the family coaster family coaster காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் are you excited yes Rishi are you excited yes Rishi தலைக்கு மேல போ போமா சிந்து வேண்டாங்க பயமா இல்லை ஒர்த்தா இருக்கோம் வா போகலாம் விழமாட்டோம் அங்கே லாக்கு போட்டு தான் வச்சிருக்கு ஹாய் என்னங்க ஹாய்
ரைட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, ஆனால் பயங்கர க்ரௌடு. அதனால் நம்ம இப்படி வாட்டர் கேம்ஸில் தானே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நேரம் ரைட்ஸுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சாப்பிட வந்துட்டோம். பிரியாணி லெமன் ரைஸை நானே சாப்பிட்றேன், நானும் ரிச்சு. ஓகே டன். அப்பாவுக்கு நோ, அப்பா அழுது. அழட்டுமா? பாட்டி கையில் தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் வந்து ஆர்வ கலரில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு வாட்டர் கேமில் லைட்டாக ரெயின் ஃபாரஸ்ட்டையும் இந்த 5D அனிமேஷன் இதையும் மறந்துட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், தண்ணியில் லைட்டாக இறங்கிட்டேன். அதனால் ட்ரெஸ்ஸு கொஞ்சமாக ஈரம் ஆகிடுச்சு. அதனால அந்த என்னது நம்ம கோஸ்ட் இது இருக்குள்ள உள்ளே போகிறது, அங்கே வந்து என்னை அலோவ் பண்ணல. அப்புறம் இங்கே வந்து எப்படி எல்லாமோ உள்ளே வந்துட்டேன். அவங்க பார்த்தாங்க ஈரமாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணாங்க, பட் ஒழிச்சு வந்துட்டேன். அப்புறமா ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு உள்ளே நல்லா தான் இருந்தது. பிள்ளைங்களுக்கு தலை வந்து இப்போவே நனைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் கேப்பை வந்து வச்சு விட்டுட்டோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பி லேண்டுக்கு பிள்ளைங்களை ஃபஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து வாங்கினது. அதில் எனக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து வச்சுட்டு ரெயின் ஃபாரஸ்ட்டில் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டோம். அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் மதிய உணவிற்காக வீடியோ எடுக்கலாம். சென்டரில் போனால் ஆட பார்த்து போ. சென்டரில் போ. சென்டரில் போனால் ஆடாது, பயராதா? நீங்க பிடிச்சு வாங்க, ஒன்று அப்படியே வாங்க. நின்று போய் நின்று டக்குனு போ. ஸோ இனிமேல் வந்து நம்ம வாட்டர் கேமில் வந்து இறங்கி பொழிக்க போகிறோம். ஸோ இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சது. தீம் பார்க்னாலே வாட்டர் கேம்ஸ் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஸோ வந்து எல்லாம் வெளியில் இருந்தது எல்லாத்தையும் ஓரளவுக்கு விளையாடி முடிச்சுட்டு வாட்டர் கேமில் இறங்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் ஃபோன் வச்சு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம், வீடியோஸ்லாம். ஆனால் ஸ்லைட்ஸில் போகும்போது தான் மெயினாக, அந்த வாட்டர் ஸ்லைட்ஸில் போகும்போது தான் மெயினாக எடுக்கணும்னு நினச்சேன். அந்த டைமில் என்னோடய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம ஓவராக யூஸ் பண்ணால் பின்ன அது அழுவாதா, அது அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி இந்த வாட்டர் கேம்ஸில் விளையாடுறத மட்டும் எடுத்தோம். அடுத்ததாக தீம் பார்க் போகும்போது ஸ்லைடில் வந்து, ஏன்னா ஸ்லைடில் தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அந்த நம்ம ஷீட்லாம் போட்டு போகும்போது கரெக்டாக வாட்டரில் போய் விழுகிறோமா இல்லையான்னு நான் வந்து விழவே இல்லை. அதெல்லாம் பயங்கர காமெடியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
அண்ணா எல்லாம் கோம்பா நான் பயந்துட்டேன். நான் அடிக்காத. போமா ஊட்டிக்கு போமா. எங்க போறோம்? ஊட்டி. சித்தப்பா பண்டம் வந்து இப்போ வரும். போலாம் வெளியே போகலாம். நீங்க வரட்டும், மறந்தப்புறம் போகலாம்னா. ஆமா, வந்த பிறகு போகலாம். அவ்வளோதான். பிளாக் தண்டரில் ஹோல் டே செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பொதுவாக தீம் பார்க் வந்தாலே கொஞ்சம் கூட சீக்கிரமாக கிளம்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக தான் வெளியில் வந்தோம். என்ன சொல்கிறது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபேமிலியோட என்ன டூர் போனாலும் இந்த தீம் பார்க் டூருன்றது பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது நாங்கள் போட்டிருந்தது வந்து 2 டே பிளான் டூர். ஸோ ஃபஸ்ட் டே ஃபுல்லாக வந்து பிளாக் தண்டர், அப்புறமா வந்து ஊட்டி போனோம். ஸோ 2 வீடியோவும் சேர்த்து போட்டால் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் தான். இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் அதை போடலான் இருக்கேன். ஸோ அடுத்ததாக நம்ம போக போகிறது வந்து ஊட்டி. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.